இன்றைக்கி ஒரு நல்ல கான்செப்டில் தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னப்பா ஃபாரெக்ஸை பற்றி பேசாத நீ திடீர்னு ஃபாரெக்ஸை வீடியோ தூக்கிட்டு வரியாப்பா அப்படின்னு கேட்காதீங்க. இல்லை நேற்று நம்மளுடைய அண்ணன் ஃபாரெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறா அதனால் நீயும் ஸ்டார்ட் பண்ணிட்டியா காப்பி அடிச்சியா அதுவும் கிடையாது. சரியா? நான் அதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குது. அவர் தெரிஞ்சு பண்ணுறாரா இல்லை யதார்த்தமாக நடக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓகேவா? ஏன் தெரியல அப்படின்னா நம்ம இதை ஒரு வாரமாக பிளான் பண்ணி வச்சுருந்தோம். சரியா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் வியாழக்கிழமையே கண்டிப்பாக பண்ணிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அதுக்கு இடையில அவர் போட்ட கொஞ்சம் ஷார்ட்ஸ்னால அவர் இதை போட்டுட்டு இதை போடுற மாதிரி வந்துருச்சு. இதை ரெக்கார்ட் பண்ணி போடுற மாதிரி வந்துருச்சு. இல்லைனா நம்ம வியாழக்கிழமை எக்ஸ்பீரியன் முடிச்சுட்டு இதை தான் போட்டிருப்போம். ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள். இப்போ நம்ம அவர் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு போட்டுட்டோம். அது அவர் ஃபாலோ பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஆதங்கங்கள் கிடையாது. ஸோ அவர்கிட்ட போய் கேட்காதீங்க, இப்படி இந்த மாதிரி ஒரு யூடியூபர் உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காரு, அதை உண்மையாக பொய்யான்னு கேட்காதீங்க. அவர் ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டார். காலையிலே வாக்கிங் எஞ்சி போயிட்டு சரியா மெசேஜ் கொடுக்குறாரு. மற்றவங்களுக்கு புரியாது, பட் எனக்கு புரிஞ்சு போச்சு. அவர் ஓகே இப்படி தான் இருக்கார், இந்த மனநிலை தான் இருக்கார் அப்படின்னு புரிஞ்சு போச்சு. ஸோ பேசிக்காக இப்போ நம்மளுடைய கான்செப்டை அவர்கிட்ட பேசாதீங்க, அவர் வேணாம் விட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு திட்டாரே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தானே தவிர அவர் ஐயோ ஸ்ட்ராட்டஜி திருடிட்டாரே அப்படிங்கிற ஆதங்கள் ஒருபோதும் எனக்கு கிடையாது. ஏன்னா அட்லீஸ்ட் அப்படியாவது அவர் ப்ராஃபிட் பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான். சரி, அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கு நான் நல்லவன்லாம் பேச விரும்பலை. நம்ம கான்செப்டில் போவோம். எனக்கு என்கொயரி வருது, நிறைய என்கொயரி வருது. கூகுள் மீட்டை பற்றி, கிளாஸை பற்றி நிறைய என்கொயரி வருது. இதில் மேஜராக கேட்கக்கூடிய கொஸ்டின் ஒரே கொஸ்டின், அதனால் நான் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஃபாரெக்ஸில் ஒர்க் ஆகுமா ப்ரோ, ஃபாரெக்ஸ்லாம் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு இந்த கொஸ்டின் எனக்கு ஒரு 10 நாளாக வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி ரைட்டு, நீங்கள் ஏன் நம்ப மாட்டீங்க ஃபாரெக்ஸில் ஒர்க் ஆகாது, ஆனால் பண்ணியே காமிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கான்செப்ட் பண்ணோம். நான் இங்கே அதுக்கு முன்னாடி இந்த நம்ம கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தெளிவு தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். என்ன தெளிவுபடுத்திக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா, மார்க்கெட்டில் நீங்கள் ஸ்கேல்பராக உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களால் ஸ்கேல்பிங் கூட, அதாவது உங்களோட எக்ஸ்பெக்டேஷனே 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் தான் அப்படின்னா அது மார்க்கெட்டு கொடுக்கலங்கிறது ரெண்டாவது விசேஷம். உங்களோட எக்ஸ்பெக்டேஷனே 10 பாயிண்ட் தான். அப்போ உங்களுக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே தெரியாது. சரியா? நீங்கள் ஸ்கேல்பராக உள்ளே வரீங்க, ஆனால் ஸ்கேல்பிங் பண்ண முடியல அப்படின்னு ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அப்படின்னா அது வேறு கான்செப்ட்டு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ட்ரேடாக பிடிக்க ட்ரை பண்ணுறீங்க, அந்த இடத்துல ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேடாக நடந்துச்சு, உங்களோட எக்ஸ்பெக்டேஷனும் ஃபுல்ஃபில்லு, நீங்களும் ப்ராஃபிட்டு, உங்களுடைய மணி லாஸ் ஆகிறதுக்கான கேரண்டியும் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போது பேசிக்காக நீங்கள் யோசிக்கும் போது ட்ரேடாக யோசிங்க, பிடிக்கும் போது ஸ்கேல்பிங்காக பிடிங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் அவுட் ஆகும். சரி, நம்ம கான்செப்ட்டில் வருவோம். ஃபாரெக்ஸில் ஒர்க் ஆகாதா, ரொம்ப சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடும். சரியா? இல்லையா? ஃபாரெக்ஸில் ஒர்க் ஆகாதா அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு நம்ம கொஸ்டினாக வந்துட்டு இருந்ததுனால ஃபண்டிங் பிப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எனக்கு தெரியும். இது எந்த விதமான ப்ரொமோஷனும் கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஃபண்டிங் பிப்ஸுக்கும் நமக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது. அவங்க தான் அக்கௌண்ட்டை கொடுத்தாப்புல எக்ஸ்னஸில் புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. லோட் ஆக மாட்டேங்குது. சரியா? இதில் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாப்புல. ஃபண்டிங் பிப்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இதில் சேலஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சேலஞ்சஸ் இருக்குது. இப்போ நம்ம எடுத்தது ரொம்ப பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். லாகின் வேண்டாம்னு நினைக்கிறேன், பட் எல்லாத்துக்கும் ஃபண்டிங் பிப்ஸ் பற்றி தெரிஞ்சதுனால அதை விட்டுட்டேன். சரியா? பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அதாவது அங்கே நீங்கள் ஒரு அமௌண்ட் கட்டி ஒரு இவ்வளோ மதிப்புள்ள அக்கௌண்ட், 5000 10,000 $, $20,000 அப்படின்னு ஒவ்வொரு அக்கௌண்ட் இருக்குது. அதை நீங்கள் வாங்கிட்டு அதுக்கு நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. இப்போ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் பேச போகிறதில்ல. ஓகேங்களா? அதுக்கு நிறைய 1008 ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் 3 ட்ரேட் எடுக்கணும் கண்டிப்பாக. சரியா? நியூஸ் பேஸ்டு ட்ரேட் பண்ணக்கூடாது. சரி, அதுமாதிரி நீங்கள் பை செல்லுன்னு கேம்பிள் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ புரியுது நினைக்கிறேன். இந்த ஒரே கண்டில் என்ட்ரி, ஒரே கண்டில் எக்ஸிட் பண்ணக்கூடாது, ஸ்கேல்பிங்காக பண்ணக்கூடாது அப்படின்ட்டு 1008 ரூல்ஸ் இருக்குது. அது எந்த விதமான ரூல்ஸையும் நம்ம மதிக்கிறது இல்லைன்னு வச்சுக்கலாம். மதிக்கிறது இல்லைன்னா அந்த ரூல்ஸ்லாம் நமக்கு தேவைப்படாது. என் ட்ரேடில் நான் கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன் அப்படா என்னால் ட்ரேட் பண்ண முடியும். நம்ம அது இல்லாமல் இந்த பை செல்லு பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச், அதோட பேசிக் சேலஞ்ச் ஒன்று எடுத்து நம்ம ட்ரை பண்ணோம். சரியா? நம்ம ட்ரை பண்ணிவிட்டு எதிலலாம் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கரன்சி பேர்ஸ் எல்லாமே ட்ரேட் பண்ணோம். ஓகேங்களா? GBP USD, யூரோ USD, JPY USD, ஓகேங்களா? ஸோ BTC USD, பிட்காயினு இதெல்லாம் ட்ரேட் பண்ணோம். மொத்தம் நான் எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 10 ட்ரேடு. சரியா? 10 ட்ரேடு, 8 ட்ரேடு ப்ராஃபிட்டில் முடிஞ்சு, 2 ட்ரேடு லாஸ்ட்டில் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ அந்த 2 ட்ரேடுமே ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஓகே, ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. இப்போ நான் இப்போ யூஸ் பண்ணுறேன், இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறனோ அதே சேம் ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாரெக்ஸ்லையும் நான் அப்ளை பண்ணது. ஓகே, நான் ஃபாரெக்ஸ் நான் முன்னாடி பண்ணேன். இந்தியாவில் லீகல் புரோக்கர் இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஃபாரெக்ஸ் பண்ணுறதில்ல. சரியா? லீகல் புரோக்கர் இல்லை அப்படிங்கிறத அப்போ இதேப்பா பண்ணேன் அப்படின்னு கேட்டால் ஒரு சில பேருக்கு ப்ரூஃப் பண்ணணும், அப்போ தான் நம்புவேன் அப்படின்னு ஒரு கட்டாயங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ.
ஸோ நம்ம வந்து இந்த ஃபோன் இல்லாத யூடியூபரு, இந்த ட்ரேட் பண்ண தெரியாத யூடியூபர் நம்ம கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. சரியா, நம்மளால் பண்ண முடியும், ஆனால் நம்ம வந்து அதை காமிச்சு மற்றவங்களோட ஆசையை தூண்ட வேண்டாம் அப்படிங்கிறதுனால பண்ணலை அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட்டு பேசிக்காக. ஸோ ஃபண்டிங் பிப்ஸில் எடுத்த அக்கௌண்ட்டு, சரியா, $5000 பேலன்ஸில் உள்ள எடுத்த அக்கௌண்ட்டு, சரியா, டார்கெட் ஹிட்டு. எனக்கு அது ஆன்கோயில் இருக்கும்போது நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன், ஆன்கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா $427 ப்ராஃபிட்டு. ஏன்னா அதுவுமே 427 எதுக்குன்னா நான் புக் பண்ணிட்டேன், இல்லைனா அது பெருசாக போயிருக்கும். ஏன் பெருசாக போயிருக்குன்னா இவங்களோட டார்கெட் லிமிட்டே அதுதான். எப்படி பார்த்தாலும் இது ஃபண்டட் அக்கௌண்ட் தானே, அதாவது டெஸ்ட்டுக்கான அக்கௌண்ட் தானே, ரியல் அக்கௌண்ட் கிடையாது இல்லையா அப்படின்ட்டு புக் பண்ணிட்டேன். இல்லைனா இதில் ஒரு 0 கூட ஆட் ஆவதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதெல்லாம் பேச வேண்டாம், இப்போவுமே ஆசையை தூண்ட வேண்டாம். சரி, இதோட கிளியர் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பேஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு மெயில் அனுப்புகிறாங்க. சரியா, அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு மெயில் அனுப்புகிறாங்க, டைமிங்கோட இருக்குது. சரியா, டைமிங்கோட இருக்குது, டேட்டோட 7:50. சரியா, மெயில் அனுப்புகிறாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு மெயில் அனுப்புகிறாப்புல. சரியா, அது மெயில் அனுப்புறதுக்கப்புறம் எனக்கு இந்த இமேஜ் பாருங்கள், இதில் வந்து ஆன்கோயிங் இருக்குது. நான் ட்ரேடு முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து சக்ஸஸ் பாஸ்ட் அப்படின்னு போயிடுது. சரியா, சேம் ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட் தான். எவ்வளோ பர்சன்டேஜ் இது எடுத்துக்கிட்ட காலங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 3 நாள். ரொம்ப பெரிய காலங்கள்லாம் கிடையாது, வெறும் 3 நாள். இல்லைப்பா இதெல்லாம் எல்லோரும் கிளியர் பண்ணாங்க, 3 நாள் நடக்கும், 30 நாளில் நடக்குமா அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போ நம்ம கடைசி 2 வாரமாக பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் மீட் அப்படின்னு சொல்லி இந்தியன் மார்க்கெட்டில் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2 வாரமே ஓவராலாக ப்ராஃபிட் தான். ஏன்னா இங்கே பாருங்க, நான் அந்த வீடியோ வந்து அப்போ அவங்கள மட்டும் ஹைட் பண்ணி போடல, ஓப்பனாக பப்ளிக்காக தான் போடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 11 பேர் வந்து நாங்கள் அதில் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்குமே இந்த வீடியோ போய் சேரும். அவங்களுமே தப்பாக இருந்துச்சு, இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னா அவங்களுமே கமெண்ட் பாக்ஸ் இஸ் வெல்கம், ஓப்பன், நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன் அப்படிங்கிறது அவங்களுக்குமே தெரியும். சரியா, ஸோ அதுவுமே நம்ம ப்ராஃபிட்டில் முடிச்சோமா லாஸ்ட்டில் முடிச்சோமா அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கே தெரியும். சரியா, அது உள்ளவங்களுக்கு தெரியும், உள்ளவங்களுக்கு புரியும். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஐடி கிரியேட் ஆயிடுச்சு. 2 அதாவது செகண்ட் ஸ்டெப் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ இதுவுமே கிளியர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதுவுமே கிளியர் பண்ணிட்டோம். இதுவுமே கிளியர் பண்ணி இதுக்கான அக்கௌண்ட் வந்து அதுக்கப்புறம் அது நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். $400 இருக்கிறது வந்து சின்ன விஷயங்கள்லாம் கிடையாது. $4 இதில் 2 சரியா 2 லாஸுமே இருந்துச்சு. நான் அந்த ட்ரேட் டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க, நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் கூட அனுப்புகிறேன். சரி, ட்ரேட் டீட்டெயில்ஸ் எதாவது நீங்கள் என்னென்ன ட்ரேட் எடுத்தீங்க, எப்போ எடுத்தீங்க, டேட்டில் எடுத்தீங்க, எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. சரி, ஒன்று இப்போ $400 வந்து சரி கிட்டத்தட்ட இந்த அமௌண்ட்டு இதுக்கு நான் செலவு பண்ண அமௌண்ட் உண்மையிலே இது ரியல் அக்கௌண்ட்டாக இருந்து நான் செலவு பண்ணியிருந்தேன் அப்படின்னா $5000 கேபிட்டலாக இருந்திருக்கும். 10% அப்படிங்கிறது தான் வருமானமாக இருந்திருக்கும். இங்கே நிறைய பேர் வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ண தான் ப்ராஃபிட் எடுக்க முடியும், அந்த செல்லிங்லேயே வந்து 5% ரிட்டர்ன்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், இல்லை நீங்கள் ஸ்கேல்பிங் தான் பண்ணணும், வெறும் 5 பாயிண்ட் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ட்ரேடாக தான் பிடிக்கிறோம். ஓகேங்களா, ட்ரேடாக தான் பிடிக்கிறோம். ட்ரேடாக பிடிக்கிறதுக்கான சாட்சி வந்து ஆக்சுவலாக நம்ம கிரியேட் பண்ண இண்டிகேட்டர் வந்து ஆப்ஷன் பையிங்கானது. சரியா, செல்லிங்கானது கிடையாது. சரியா, ஸோ மோஸ்ட் ப்ராப்ளம் இது செல்லாக இருந்திருக்கும். ஓகேவா, ஆப்ஷன் பையிங்கானது. அதனால் இதில் பை சைடு சிக்னல் மட்டும் தான் காமிக்கும், செல் சைடு சிக்னல் காமிக்காது. ஓகே, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், உங்களுக்கு சொல்லுறது புரியும் நினைக்கிறேன். பேசிக்காக எங்கெல்லாம் என்ட்ரி எடுத்துருக்குன்னு பாருங்கள், எங்கெல்லாம் எக்ஸிட் ஆயிருக்குன்னு பாருங்கள். கம்ப்ளீட் ட்ரேடாக நடக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ட்ரி இருந்திருக்கும். சரியா, கம்ப்ளீட் ட்ரேடாக நடக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ட்ரி இருந்திருக்கும். ஸோ நான் இங்கே எக்ஸிட் கொடுத்துருக்கு அப்படின்னா அது செல்லுன்னு மீன் பண்ணுதுன்னு அர்த்தம். சரியா, நான் மற்ற மாதிரி பை செல்லுன்னு காமிக்கலை. நான் ஆப்ஷன் பையிங் பண்ணுறதுனால இதை வந்து பையை மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருங்க. செல்லிங் பண்ணுறதில்ல. செல்லிங்க்குமே மெத்தட் சேம் தான். ஓகேங்களா, செல்லிங்குமே மெத்தட் சேம் தான். ஸோ பேசிக்காக உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வர்றது. ஸோ நம்ம கான்செப்ட் அதாவது நம்ம இன்ஸ்டாகிராம்லாம் ஸ்க்ரோல் பண்ணுறாங்க, அதில் வந்து ஏதோ ஒரு வயசானவர் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார். என்ன பேசிக்கிட்டு இருப்பார், ஒன் ஸ்ட்ராட்டஜி. சரியா, ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை 90 நாள் டெஸ்ட் பண்ணு, அது ஒர்க் ஆச்சு அப்படின்னா நீ வந்து ஓரளவு ப்ராஃபிட்டபுளாக மாறிடுவேன். இப்போ அந்த ஒரே ஸ்ட்ராட்டஜி எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீ ப்ராஃபிட்டபுளாக மாறிடுவேன் அப்படின்னு பேசும்போது நம்ம என்ன பண்ணுவோம், லைக் போட்டுப்பா செம்ம இன்ஸ்பைராக பண்ணிட்டாருப்பா, ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ண போயிடும்ப்பா அப்படின்னு உட்காந்து ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியாக ரியல் மணியில் டெஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். கடைசியில் அக்கௌண்ட்லாம் லாஸ் ஆகி 10 லட்சம் 15 லட்சம் லாஸ் ஆகி எதுக்கு இதெல்லாம்? நான் ஒருத்தன் கண்ணு முன்னாடி ரியாலிட்டியாக வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி நிஃப்டிலே ஒர்க் ஆகும், பேங்க் நிஃப்டியில் ஒர்க் ஆகும், சென்செக்ஸில் ஒர்க் ஆகும், சரியா, யூரோ யூஎஸ்டியில் ஒர்க் ஆகும், கிரிப்டோவில் ஒர்க் ஆகும், எல்லா இடத்துலையும் சரியா, ஸ்டாக்கில் ஒர்க் ஆகும், க்ரூட் ஆயிலில் ஒர்க் ஆகும். இதில் பெரிய கூத்து என்னென்னா XAUUSD வந்து ஹையஸ்ட் பேர், இதிலலாம் ட்ரேடே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாப்புல. சரியா, நான் இதை ஃபாரெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம ஃபாரெக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நண்பர் ஒருத்தர் வந்து சொன்னாப்புல, இதெல்லாம் ஹை வாலட்டைல் பேர்ப்பா, உன்னாலலாம் ட்ரேடே பண்ண முடியாதுப்பா, நீ இந்தியன் மார்க்கெட் மாதிரிலாம் இது கிடையாதுப்பா அப்படின்னாப்புல. சரியா, இந்தியன் மார்க்கெட் மாதிரிலாம் கிடையாது வேறையா, கடவுளே தெய்வமே எங்கேருந்து நீங்கள் தெய்வமே வளர்ந்தாளா அப்படின்னு கேட்டேன். ஹை வாலட்டிலிட்டி பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டேன். இப்போ நம்ம இண்டிகேட்டர் எப்படி சிக்னல் கொடுத்துக்குதுன்னு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட்ஸ் நடந்திருக்கும். சரியா, ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட்ஸ் நடந்திருக்கும். ஸோ பிஃபோர்
மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற கான்செப்ட் ஒன்று தான். சார்ட்டு எல்லாத்துக்கும் ஒன்று தான், சரியா? மூவ்மெண்ட் எல்லாத்துக்கும் ஒன்று தான். இந்த நம்பர் வேணால் மாறுபடலாம், அந்த 3500 இதோட டாலர் இல்லை வந்து இதோட டாலர் வேல்யூ இல்லை வந்து ருப்பீஸ் வேல்யூ வேணால் மாறுபடலாம். மற்றபடி சார்ட் ஒன்று தான், அனலைஸ் ஒன்று தான். அப்போது ஸ்ட்ராட்டஜி ஒன்றா இருந்தால் மட்டும், அந்த ஒன்று எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆனால் மட்டும் தான் அது ப்ராஃபிட்டபிளான ஸ்ட்ராட்டஜி. அதுக்கான ப்ரூஃப் தான் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள் நம்ம கூகுள் மீட் பற்றியோ இல்லை வந்து ஏதாவது நம்ம லைவ் கிளாஸஸ் பற்றியோ ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், எனக்கு எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அங்கே வந்து நான் டீட்டெயில் கொடுக்குறேன் அப்படிங்கிற சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ கிரேட் டே.